படமே போட மாட்டேங்கிறாங்க, வீணாக போன படமாக போடுறாங்க. டேய் சுட்டி பையா, உனக்கு எவ்வளோ பெரிய கட்டில் போட்டு வச்சுக்கிறாங்க, அதில் போய் பார்த்துனுங்கிற மண்டப்பையில். உனக்கு தான் மூளை இல்லை, அது தெரிஞ்ச விஷயந்தான். நீ என்னோட டீம்மேட்டு இருந்தாலும் உன்னை திட்டக்கூடாதுன்னு பார்க்குறேன். என்னடா இது மூக்கு பன்னி மூக்கு மாதிரி இருக்குது. சரி ஓகே, இவ்வளோ பெரிய பெட் இருக்கே, இங்கே வந்து படுக்காம ஏன் இங்கே பார்த்துட்ருக்கீங்க செல்லத்துக்கு? நண்பர்களே, நம்மளை அடிக்கத்தி எவ்வளோ பெரிய சுற்றி வச்சுக்கிறான் பாருங்க நண்பர்களே. அவன் கையை வச்சு ஒரு கோட்டுனாலே நான் நசுங்கிடுவேன், அதுக்கு அவ்வளோ பெரிய சுற்றியா போடடே. இது டைம் லீடர் போடா. ஐயோ சரி ஓகே நண்பர்களே, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அவன் வந்து இப்போ கானில் இருப்பான் நண்பர்களே. என்ன தெரியுமா, வீட்டில் டிவி இல்லை, ஃபோன் இல்லை, தளபதி படம் எதுவுமே பார்க்க முடியல, ஜனநாயகன் வேறு குழந்தைங்க பார்க்கக்கூடாதுன்ட்டாங்க, அதனால் வேற ஒரு காண்டில் பார்த்துட்ருப்பான் நம்ம பையன். சரி விடுங்க, அவனை நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம். நான் எதுக்கு அந்த டைம் லீடர் போர்டை பார்த்துட்டு வேகமாக பண்ணனா, நம்ம அந்த இடத்துல இடம் பிடிக்கணும். எப்போவுமே வந்து ஆபி கேம் ப்ரோ பிளேயர் அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணுங்களேன், சும்மா சர்ச் பண்ணுங்களேன். நான் வரமாட்டேன் கண்டிப்பாக, அந்த இடத்துல நான் வரணும்னு ஒரு ஆசை, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை நண்பர்களே. அதனால தான் ஆபி கேம்ஸ்னாலே பிஆர்எஃப் தான் அப்படின்ட்டு ஒரு இதுவே. ஆபியா ஓபியான்னு கூட தெரில எனக்கு, அது பேர் என்ன வரும்னு புரியலையே. சரி ஓகே, ஓபியோ ஆபியோ ஏதோ ஒன்று, நம்ம பேர் அங்கே இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு அல்பாசை, வேறு ஒன்றும் இல்லை. நீயே சொல்லிட்டியடா அது அல்பாசன்னு, எதுக்குடா அப்படிலாம் கனவு காண்டிகிட்டு இருக்க அப்படின்ட்டு கேட்டிங்கன்னு. அப்துல் கலாம்னா சொன்னார் கனவு காணுங்கள் அப்படின்னார்ல, அதனால தான் நண்பர்களே. சி ஏன்டா இப்படி கேவலமாக பண்ணுறேன், நல்லாவே இல்லைடா, உன் ஜோக்கு உன்ன மாதிரியே இருக்குது, இது ஜோக்குன்னே சொல்லக்கூடாது முதல்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு இதுவும் நண்பர்களே. எப்படி சொல்கிறதுனா, என்னோடய கனவு, ஐயோயோ என் கனவு கெட்டி இவனை கீழே விட்றானே. கூகுளில் நம்ம பேர் வரணும், அது பிஆர்எஃப் கேமிங்னு போட்டால் வரும், அது வேறு விஷயம். இருந்தாலும் பிஆர்எஃப் கேமிங்னு போடாமல் வேறு எதுனா நம்மளுக்குன்னு ஒரு பட்டம் கொடுப்பாங்கள்ல, டாக்டர் பட்டம், அந்த மாதிரி பட்டம் எதனா நம்மளுக்கு கொடுத்தாங்கன்னா, டாக்டர் பட்டம் கூட வேணாம், அந்த மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு ரோப்ளாக்ஸ் ப்ரோ பிளேயர் இன் தமிழ்நாடு, வாய் கூட வர மாட்டுது, ரோப்ளாக்ஸ் ப்ரோ பிளேயர் இன் தமிழ்நாடு அப்படின்னு போட்டால் நம்ம பேர் வரணும். அதான் என்னோடய ஆசை, வேறு ஒன்றும் இல்லை. இந்த கேம் பிளே வந்து கூகுள்காரங்க பார்த்தாங்கன்னா நான் வந்து கேட்டுக்கொள்கிறேன், ரோப்ளாக்ஸ் ஓபி கேம் ப்ரோ பிளேயர் இன் தமிழ்நாடு அப்படின்னு போட்டால் பிஆர்எஃப் கேமிங் அப்படின்னு வரணும். அது என்னோடய ஆசை. பிஆர்எஃப் கேமிங் கூட வேணாம், பிஆர்எஃப் தலைன்னு போடுங்க, அதான் என் பேர். ஓகேவா, இப்போ வந்து நம்ம இதை ஓப்பன் பண்ணி விட்றேன்ட்டு தான். அப்படியே நம்ம பேர்லாம் வந்ததுன்னா எவ்வளோ பெரிய விஷயம் நண்பர்களே. அது வந்து பார்ப்பாங்க, ரோப்ளாக்ஸ் ப்ரோ பிளேயர்னா இவன் தானா, வாங்க போய் இவன் சேனலில் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க. அப்போ நீங்களும் இருப்பீங்க, என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகிய நீங்களும் 634 பேர் இருப்பீங்க. ஏன்டா 634 பேரை வச்சுன்னு ஆசைப்படுறடா இது அப்படின்னு கேட்டுங்களேன். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் நான் வந்து கண்டிப்பாக பெரிய ஆளாவேன். நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ நான் இவ்வளோ நேரம் எதுக்கு லூஸ் மாதிரி வளர்னேன்னு எனக்கே தெரில, நானே சொல்லிட்டேன் லூஸுன்னு, அதனால் யாரும் கண்டுக்காதீங்க. இப்போ எதுக்குடா இவன் சம்மந்தமே இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கானே. சரி ஓகே, நம்ம கேம் பிளேவை பார்ப்போம். என்னோடய ஆசைகளை சொன்னேன், வேறு ஒன்றும் இல்லை. சரி என்னடா இது வாழைப்பழம், அந்த தம்பி போட்டுட்டானா இங்கே கீழே சாப்பிட்டு டே அவங்க அப்பா அம்மா சொல்லி கொடுக்கலையாடா சாப்பிட்டா குப்பை தொட்டியில் பொண்ணுன்னு, அட பைத்தியக்கார பையா. சரி ஓகே நண்பர்கள், இதோ பாருங்க வாழைப்பழத்தை தொங்க விட்டு விளாண்டுக்கிறான். டேய் தம்பி தப்பு, ஏன்டா இப்படி பண்ணுற, சாப்பாட்டு பொருளெல்லாம் இப்படி வீண் பண்ணக்கூடாதுடா, அது அழுவி கெட்டு போயிடுச்சுன்னா அப்புறம் நீ சாப்பிட முடியாதுல்ல. அந்த பையன் வந்து இப்போ தூங்கினுக்கிறான், நம்ம பேசுறது எதுவுமே கேட்காது. இல்லைனா கூட கேட்கவா போகுது, என்ன நண்பர்களே சொல்கிறீங்க, இல்லைனா கூட கேட்கவா போகுது, ஏன்டா இப்போ திடீர்னு இப்படி கத்துற, இல்லைனா கூட கேட்கவா போகுது அப்படின்னு கேட்டிங்க. நானே என்னை திட்டிக்கிறேன், டே ஏன்டா இப்படி பேசுகிற, நீ ஒரு மென்டல் ஆகிட்ட சைக்கோ அப்படின்ட்டு நானே என்னை திட்டிக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. சரி ஓகே, இப்போ வந்து இங்கே எகிரி போகலாம். எகிரி நண்பர்களே, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களை என்டர்டெயின் பண்ணி வீடியோ போடுறேன், எனக்கு வந்து கொஞ்சம் கூட சப்போர்ட் கிடைக்க மாட்டேது நண்பர்களே. நீங்கள் வந்து தயவு செஞ்சு கேம் பிளே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.
ஓகேவா நண்பர்களே? ஓகே. இப்போ வந்து என்னடா இதே ஏதோ ஏய் அட மண்டப்பையிலே உனக்கு இவ்வளோ நேரம் காது கேட்டுன்னு இருந்ததா நண்பர்களே? பார்த்தீங்களா சிசிய பிள்ளைக்கு காதெல்லாம் கேட்டுனுக்குது. அண்ணனுக்காக ஒரு பாட்டு ஒன்று பாடுறா. என்னது அந்த பாட்டு பேர்? குரங்கு மாமா ஓ ஓ குரங்கு ஐயோ சாரா நீயே டிவி இல்லாமல் தளபதி படம்லாம் பாடாமல் பார்க்காம அப்படியே சோர்வாக படுத்துனுந்தல, நான் உன்னை மன்னிச்சிரு. அண்ணன் ஏதோ தெரியாமல் பேசிட்டேன். சரி ஓகே, நான் இப்போ வந்து வீட்டுக்கு போகிறேன்டா. சரி நண்பர்களே, நம்ம வந்து ஓடுன்னு ஓட வேண்டியது தான். சரி ஓகே, இப்போது இங்கே ஒரு ஜம்ப்பு, அவ்வளோதான். இங்கே ஒரு செக் பாயிண்ட் போட்டாச்சு. இது நான் ஸ்பீட் அப்புன்னு ஏதோ போட்டுருந்தது. ஐயோ ஜஸ்ட்டு மிஸ்ஸு. சரி ஓகே, இங்கே வந்து ஃபாஸ்ட்டாக போவோம். நான் வந்து பொறுமையாக போகிறதா இருந்தாலே இது கீழே இறங்கி தான் இருக்குது. ஈஸியாக குதிப்பேன். இது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்லை. இருந்தாலும் நம்மளுக்கு பெரிய விஷயந்தான். அதனால் இதை வந்து பெருசாக வந்து நம்ம பண்ணிக்காமல் அப்படியே ஜம்ப்பு போட்டு போக வேண்டியது தான். ஜம்ப்பு அவ்வளோதான்டா. போடு அதுதான் நிற்காமல் ஓடு. பாத்திரா மூச்சு பூச்சின்னு செத்துற போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னு வைங்களேன் நண்பர்களே. ஆமாம் நண்பர்களே, யானே தெரில நண்பர்களே. ஒரு ரேப் ஒன்று பண்ணுன்னு வைங்களேன். ரேப்பு ரொம்ப நேரம் ஒரு 10 நிமிஷம் லென்த்தாக பாடுவேன். அதுக்கப்புறம் வர மாட்டேது. என்னடா சொல்கிறேன் 10 நிமிஷமாடே, யூ ஆர் த ஒன் ஆஃப் த இண்டியன் ரேப்பர் அப்படின்னு சொன்னீங்கன்னு வைங்களேன். நண்பர்களே, அது எனக்கே தெரிஞ்ச கதை தான். நான் வந்து பாடாத பாட்டுகளே இல்லை அப்படின்னு சொல்ல ஆசை தான். இருந்தாலும் வேறு வழி இல்லை. ஏதோ ஒரு சும்மா சொல்லுவோமேன்னு சொன்னேன். நீங்கள் ஏதோ தப்பாக எடுத்துக்காதீங்க. அப்போ நீ என்னடா நீ ரேப்பரு, எங்கள் அண்ணனுங்க எவ்வளோ பேர் இருக்கிறானுங்க அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னு வைங்களேன். நான் எதுக்கு சொன்னீங்கன்னு வைங்களேன்னு சொல்கிறேன்னு எனக்கே புரியல நண்பர்களே. என் வாய் எந்த தானா இல்லைனா வேறு யாருனா ஆட்டி படைக்கிறாங்களா அப்படின்னு கூட எனக்கு தெரிய மாட்டுது. நான் நினைக்கிறதையே நான் பேச மாட்டேன். கேம் விளையாடும் போது ஒன்று நினைப்பேன், ஆனால் அது வாய்ஸ் கொடுக்கும் போது ஒன்று நினைக்கிறேன். ஏன்னே தெரிய மாட்டுது. ஓகே, இப்போ வந்து நம்ம எகிரி போக வேண்டியது தான். எகிரி இப்போலாம் வந்து நான் வந்து இது ரோப்ளாக்ஸில் ஹாபி கேம்ஸே வெறுத்துட்டேன் நண்பர்களே. ஏன்னா நான் வந்து போன கேம்லேயே சொல்லியிருப்பேன், ஒரு சில கேம்லாம் வந்து 5-6 நிமிஷத்துக்கு தான் வைக்கிறானுங்க. நான் கஷ்டப்பட்டு உட்காந்து கேம் விளாட்னு வாய்ஸ்லாம் குத்துன்னு இருப்பேன். எனக்கு எவ்வளோ காண்டாகும் தெரியுமா நண்பர்களே. அவ்வளோ காண்டாகும் போது டப்புன்னு எனக்கு வந்து வெறியாயிடும். ஒரு யூடியூபர்ஸ்க்காக ஒரு 10 நிமிஷம் கேம் கூட ரெடி பண்ணி வைக்க மாட்டாங்களா மண்டை பசங்க அப்படின்ட்டுலாம் நினச்சிருவேன் நான். இவனுங்க ஏன் இப்படி பண்ணுறானுங்க, நானே தான் ஒரு கேம் டெவலப் பண்ணோம் போல் நம்மளுக்காக, நம்ம கோசம் யாரும் வரமாட்டாங்க அப்படின்ட்டு நானே நினச்சிக்கின்னு ஒரு கேம் டெவலப் பண்ணலான்னு இருக்கேன். நீங்கள் என்ன நண்பர்களே சொல்கிறீங்க? அதெல்லாம் டெவலப் பண்ண முடியாதுடா உன்னால், உனக்கு வந்து ஏபிசிடியே ஒழுங்காக தெரியாது, நீ எப்படா கேம் டெவலப் பண்ண போகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரில நண்பர்களே, பார்க்கலாம். ஆனால் நான் கண்டிப்பாக எதிர்காலத்தில் இல்லை வருங்காலத்தில் ஒரு என்னடா இது எதிர்காலம் கடந்த காலம்னு பேசினுக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? இப்போ வரப்போகிற ஒரு 5 இல்லைனா ஒரு 2 வருஷம்லாம் கிடையாது, மாதத்தில் நான் ஒரு கேம் பிளே உருவாக்கி விட்ருவேன். ஓகேவா நண்பர்களே? இப்போ வந்து நான் ஒரு கேமை உருவாக்க போகிறேன் கன்ஃபார்ம். இது ரீசெட் எல்லோ, ரீசெட் ப்ளூ, ரீசெட் ரெட்டு, என்னது இது ஒன்றுமே புரியலையே. சரி ஓகே, இப்போ வந்து இங்கே ஒரு ஜம்ப்பு, அப்படி இங்கே ஒரு ஜம்ப்பு, அப்படியே என்னதுடா இதில் பட்டா வெடிச்சிருவோமான்னு. சரி ஓகே, நம்ம வந்து தொடாமலே போவோம். அங்கே என்னடா அது சுற்றின்னு வேற இருக்குது. சரி, அந்த எல்லோ கலர் தொட்டுருந்தா இந்த எல்லோ கலரில் நம்ம கால் பட்டா ஒன்றும் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து நம்மளுக்கு வேணாம். ஏன்னா நம்ம எதனா ஒன்று தொட்டு கேமை ஃபஸ்ட்லேருந்து வர வச்சிட்டானுங்க, ரீசெட்டுன்னு வேறு காட்டுது. அதனால தான் சொல்கிறேன். சரி ஓகே, இப்போ வந்து இங்கே ஜம்ப்பு அப்படியே வந்து இங்கே ஃபேனு, அவ்வளோதான். ஏறு நண்பர்களே. எனக்கு வந்து எந்த இடத்துல பள்ளமாக இருக்கும் அந்த இடத்துல கண்டிப்பாக செத்துருவேன்ட்டு ஒரு அர்த்தம் இருக்கும். ஓகேவா நண்பர்களே? சரி ஓகே, இப்போ வந்து இன்னொரு ஜம்ப்பை ஒன்று போட்டு மேலே ஏற வேண்டியது தான். ஓகே, ஏறு அதுதான். இப்போ நம்ம தான், வேறு யாருமே இல்லை, நம்ம தான். அவ்வளோதான் நண்பர்களே, மேலே வந்தாச்சு. இப்போ இந்த ஓட்டை உள்ளே எகிற வேண்டியது தான். அப்புறம் நண்பர்களே, மறக்காமல் ஒரு லைக் மட்டும் பண்ணுறீங்களேன், ஒரே ஒரு லைக்கு. அப்புறம் நம்ம சேனலை பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் கேட்குறேன்னு சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடாது, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா தட்ஸ் யுவர் விஷ். அப்புறமா வந்து நம்ம சேனலை மெம்பராக ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய தீவிரமான ஒரு வேணாம் சொன்னால் வந்து கமெண்டில் கழுவி ஊற்றுருவீங்க. என் தீவிரமான ஒரு கேம் பிளே பிடிச்சிருக்கோங்க, நம்ம சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுவும் உங்கள் விருப்பம் தான். ஜாயின் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பர்களே? சரி ஓகே, இப்போ வந்து எகிரி போக வேண்டியது தான். எகிரி ஓகே, எகிரி
அவ்வளோதான். இங்கே ஒரு ஜம்ப்பு, அப்படியே இங்கே ஒரு ஜம்ப்பு, அப்படியே இங்கே ஒரு ஜம்ப்பு, அப்படியே இங்கே ஒரு ஜம்ப்பு. அவ்வளோதான். ஏறு ஏனியில் ஏறு. நண்பர்களே, நம்ம வந்து இந்த நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு ஆனிவர்சரி எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன். ஆனிவர்சரியா? தப்பாகுது, நான் அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஏதோ ஒரு வாய் தவறி சொல்லிட்டேன் நண்பர்களே. சரி, ஓகே. இப்போ வந்து ஆனிவர்சரி நான் சொல்லுவாங்க. ஐயோ, ஏபிசிடி கூட தெரியலன்றதை நிரூபிக்கிறேன் நான். சரி, ஓகே, ஏதோ ஒன்று. ஆனால் நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு பர்த்டே எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் 18ஆம் நம்ம வருது. நான் வந்து அடுத்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். நீங்கள் வந்து நம்ம சேனல் நான் உங்களுக்கு வந்து சாக்லேட் கொடுப்பேன். என்ன சாக்லேட்னு கேட்டிங்கன்னு வைங்களேன், என்ன ஒரு கேண்டி கேம் எடுத்து போட வேண்டியது தான். என்ன சொல்கிறீங்க நண்பர்களே? சரி, ஓகே. இந்த மண்டப்பையன் விற்பான் கேண்டியை, அதை வந்து வாங்கிக்கோங்க நீங்கள். சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம சுடுவோம் இவனை. சரி, சுடு. அதான், நம்ம வந்து பிப்ரவரி 18ஆம் ஒரு கிவ்அவே தரலான்னு இருக்கேன். என்னடா கிவ்அவே? வாட் இஸ் த கிவ்அவே? 100 ரூபீஸா, 200 ரூபீஸா, 1000 ரூபீஸா அப்படிலாம் கேட்கக்கூடாது. வந்து என்ன, இப்போது நான் ஒன்று சொல்கிறது, அதுக்கு இன்னும் நிறைய மாதங்கள் இருக்கே. நான் இப்போ எதுக்கு இப்போவே சொல்லுங்கிறேன்? சரி, ஓகே. அதுக்கு இன்னும் ஒரு 4-5 மாதம் இருக்குது நண்பர்களே. இப்போவே சொல்லிக்கிறேன். எதுக்கோ நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்து ரோப்ளாக்ஸில் ஒரு ப்ரைவேட் பேஸ் வாங்கி தரலான்னு இருக்கேன். என்ன சொல்கிறீங்க நண்பர்களே? என்னத்துலடா ப்ரைவேட் பேஸ் வாங்கி தருவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டில்ல பிரெயின் ராட் தான், வேறு ஒன்றும் இல்லை. அப்படி இல்லைனா பிரெயின் ராட் எதனா கொடுப்பேன். நம்மக்கிட்ட 100 மில்லியன் per செகண்ட் பிரெயின் ராட் இருக்குது. அதை வந்து நான் இப்போ வர ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு தானே, சரி விடுங்க, நாளைக்கே கொடுத்துட வேண்டியது தான். நாளைக்கு நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா நான் ஒரு சர்வர் வாங்கி வைக்கிறேன். கரெக்டாக ஒரு 3 மணிக்காக வந்து அந்த பிரெயின் ராட்டை எடுத்துகிட்டு போங்க. நான் வந்து இன்றைக்கி ஷார்ட்ஸ் வீடியோ போட்டுருவேன் அந்த பிரெயின் ராட்டை பற்றி. ஓகேவா நண்பர்களே? அப்படி இல்லைனா இந்த தடவை நான் ஷார்ட்ஸ் வீடியோ போடலண்ணா, நாளைக்கு சொல்கிறேன் நாளைக்கு எத்தனை மணிக்குன்னு. நாளைக்கு நீங்கள் என்னோடய ஃபுல் கேம் பிளேவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து பிரெயின் ராட்டை வாங்கிக்கோங்க. ஓகேவா நண்பர்களே? சரி, ஓகே. ஐயோ, இங்கேருந்து ஒரு ஜம்பை போட்டு அதை எடுக்கலான்னு பார்த்தேனே. சரி, ஓகே, மிஸ் ஆயிடுச்சு. சரி, இப்போ வந்து நம்ம இங்கேருந்து கரெக்டாக ஒரே ஒரு ஜம்பை போட்டு கரெக்டாக போய் நின்ற வேண்டியது தான். அவ்வளோதான், உட்காந்துரே. அவ்வளோதான் நண்பர்களே, வந்தாச்சு. இதில் ஜம்ப்பு பட்டன் ரொம்ப குட்டியாக இருக்குது நண்பர்களே. எனக்கு எது ஜம்ப்பு ஃபினிஷிங்கா வந்துட்டோமா? சரி, ஓகே. நம்ம வந்து கரெக்டாக ஃபினிஷிங் ஆண்ட போயிட்டுருக்கோம். இன்னும் கேம் முடியல, யாரும் ஸ்கிப் பண்ணுறாதீங்க நண்பர்களே. கடைசியில் நான் ஒரு விஷயம் சொல்ல போகிறேன், அதை கேட்டு நீங்கள் ஆச்சரியப்பட போகிறீங்க. என்ன விஷயன்றதை நான் கடைசியில் தான் சொல்லுவேன். ஓகே நண்பர்களே? அது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், இருங்க நான் அங்கே போய்ட்டு சொல்கிறேன். ஓகே, இப்போ வந்து நீங்கள் லைக் போடணும். லைக் போட்டு அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். என்ன விஷயம்னு அப்போ தான் சொல்லுவேன். ஓகேவா நண்பர்களே? சரி, ஓகே. இங்கே வந்தாச்சா? இப்போ பாருங்கள், இந்த இடம்லாம் எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குதா? அங்கே டெலிபோர்ட்லாம் இருக்குது. அப்புறம் நம்ம லீடர் போர்டு எங்கே இருக்குது? அந்த டைம் லீடிங் போர்டு எங்கடா? இதாடா அந்த போர்டு ஃபஸ்ட்டில் இருக்குமா? பேர் இல்லை, இங்கே இல்லை. இதுனா டெலிபோர்ட் பண்ணுறது. சரி நண்பர்களே, அந்த முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னீங்களேன், ஆர்வமாக கேட்டுட்ருப்பீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை. ஓகேவா நண்பர்களே? அதான் நம்ம முக்கியமான விஷயம். இப்போ நான் போயிட்டு வரேன். பாய். எப்படி நீங்கள் கழிவு ஊற்றத்துக்குள்ளே எஸ்கேப் பண்ணனா?